பிரதோஷம் ஏன் இவ்வளவு சிறப்பு? நந்தி பகவானை ஏன் முதல்ல வழிபடணும்? வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பிரதோஷம் பற்றி பொதுவாக பலருக்கும் தெரியும். ஆனால் ஏன் பிரதோஷ நாளில் நந்தி பகவானை முதல்ல வழிபடுறோம்? பிரதோஷம் எப்படி உருவாச்சு? அந்த வழிபாட்டின் உண்மையான அர்த்தம் என்ன? இதெல்லாம் பற்றி எனக்கு தெரிஞ்ச பக்தி மரபுலையும் புராணங்களில் கூறப்படும் விஷயங்களையும் இன்னைக்கு உங்ககிட்ட எளிமையாக பகிரலான் இருக்கேன். வாங்க பக்தியுடன் தெரிஞ்சுக்கலாம். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெறணும் அப்படிங்கிற ஆசையில் பார்க்கடலை கடைய முடிவு பண்ணுறாங்க. மந்திர மலையை மத்தாகவும் வாசுகி நாகத்தை கயிறாகவும் பயன்படுத்தி கடைய தொடங்குறாங்க. ஆனால் அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடியே உலகையே அழிக்கக்கூடிய ஆலகால விஷம் வெளிப்பட்டுச்சு. அந்த விஷத்தோட வெப்பத்தினால தேவர்கள், அசுரர்கள், முனிவர்கள் அனைத்து உயிர்களும் அச்சத்தில் ரொம்பவே நடுங்கி போனாங்க. அப்போது எல்லாருமே ஒரே குரல்ல சிவபெருமானே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சரணடைஞ்சாங்க. கருணையின் வடிவமான பரமசிவன் உலக உயிர்களை காப்பாற்ற அந்த ஆலகால விஷத்தை அவரே அருந்தினார். ஆனால் அந்த விஷம் உடலுக்குள்ள செல்லாம தமது தொண்டையிலேயே நிறுத்தினார். அதனால் சிவபெருமானின் கழுத்து நீல நிறமாக மாறிச்சு. அன்னையிலிருந்து அவர் நீலகண்டர் என்று போற்றப்படுறாரு. உலகம் முழுவதையும் காப்பாற்ற தன் மீது துன்பத்தை ஏற்றுக்கொண்ட இறைவனோட கருணையை இந்த நிகழ்வு நமக்கு நினைவூட்டுது. இப்போ ஒரு கேள்வி, பிரதோஷத்தில் ஏன் நந்தி பகவானை முதல்ல வழிபடுறோம்? நந்தி பகவான் சிவபெருமானின் வாகனம் மட்டும் கிடையாது. அவர் சிவபெருமானின் மிகப்பெரிய பக்தர். சிவபெருமானின் திருவடியை எப்போதும் நோக்கி நிற்கும் பக்தியின் சின்னம். பக்தி மரபில் சொல்லப்படும் ஒரு கதையின்படி தன் இறைவனின் துன்பத்தை பார்த்து நந்தி பகவான் சிவபெருமானுக்கு சேவை செய்தார் என்றும் விஷத்தின் தாக்கத்தை குறைக்க உதவினார் என்றும் கூறப்படுது. இந்த நிகழ்வு எல்லா புராணங்களிலும் ஒரே மாதிரியாக விவரிக்கப்படாவிட்டாலும் நந்தி பகவானோட அளவற்ற பக்தி, அன்பு மற்றும் சேவை மனப்பான்மையை எடுத்துக்காட்டும் மரபாக பல பக்தர்கள் போற்றுகின்றனர். அதனால தான் இன்னைக்கும் பிரதோஷ நாளில் பக்தர்கள் முதல்ல நந்தி பகவானை வணங்கி பின்னர் சிவபெருமானை தரிசிக்கிறாங்க. இப்போ பிரதோஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பிரதோஷ நாளில் என்ன செய்யலாம்? சிவபெருமான மனமாற நினச்சி ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஜபிக்கலாம். முடிஞ்சா சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி பகவானை தரிசிக்கலாம். தீபம் ஏற்றி குடும்ப நலனுக்காகவும் உலக நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்யலாம். நம்மால் முடிஞ்ச ஒரு நல்ல செயலை யாருக்காச்சும் செய்யலாம். நண்பர்களே, பிரதோஷத்தோட உண்மையான பலன் அப்படிங்கிறது பொருள் செல்வத்தில் மட்டும் இல்லை. மன அமைதி, பணிவு, கருணை, இறை நம்பிக்கை, நல்ல எண்ணங்கள் இவற்றை நம்மளோட வாழ்க்கையில் வளர்ப்பதே பிரதோஷ வழிபாட்டோட உண்மையான நோக்கம். இந்த பிரதோஷத்தில் ஒரு நிமிஷம் மனதை அமைதிப்படுத்துங்க. சிவபெருமானையும் நந்தி பகவானையும் மனமாற வணங்குங்க. உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்கள் குடும்பம், நண்பர்கள், உலக நலம் என எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்க. சிவபெருமானோட அருளும் நந்தி பகவானோட ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய. இந்த பக்தி செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் செய்து உங்கள் கருத்துக்களை பகிர்வதோடு மட்டுமின்றி ஜுவி 360ஐ மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு பக்தி செய்தியில் சந்திப்போம். நன்றி.